வாசுகி எல்லாத்தையும் கேட்டார் இல்லையா, எனக்கு நீங்க கொடுத்த சஜஷன் கொஞ்சம் கூட பிடிக்கல, எல்லாமே ரொம்ப தப்பான சஜஷன். அதனால நம்மளை எது காப்பாற்றும் அப்படின்னு எனக்கு தோன்றதுன்னா, நம்ம அப்பாவோடைய கம்பேஷன் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும், நம்ம அப்பாவினுடைய கருணை மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். எனக்கு அதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னாராம். அதுக்கப்புறம் அதாவது உங்களுக்கு எல்லோருக்கும் நம்ம எல்லோருக்கும் எது நல்லதோ அதை நான் பண்றேன், அண்ட் அதோட விளைவு என்னவா வரும்னு தெரியாது. அதோட விளைவு எதுவாக இருந்தாலும், எவ்வளோ கெட்டது நடந்தாலும், அதனால அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியை நானே ஏற்றுக்கிறேன், லெட் இட் பி ஆன் மீ அப்படின்னு சொன்னாராம். என்னாச்சா, இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக ஒரு பாம்பு கேட்டுன்னு இருந்தது. ஒன் ஆஃப் த பிரதர்ஸ், அந்த பிரதர் பேர் ஐலாபத்ரஹான்னு பேர். ஐலாபத்ரஹா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி வருவார்னு சொன்னேன் இல்லையா. அந்த ஐலாபத்ரஹா உடனே சொல்றாராம், ராஜா ஜனமேஜயன் அவனை நிறுத்தவே முடியாது, நீங்க என்ன பண்ணாலும் ஜனமேஜயன் செய்ய போற சர்ப்பசத்திர யாகத்தை நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாராம், பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்லோகம். தேவேனோபஹதோ ராஜன் யோ பவேதிஹ பூருஷஹ சதைவமேவாஸ்ரயதே நான்யத் தத்ர பராயணம் அப்படிங்கிறாரா ஐலாபத்ரஹா. அதாவது என்ன சொல்றாருன்னா, எவன் ஒருவன் விதியால் பாதிக்கப்பட்டவனாக இருக்கிறானோ அவனுக்கு அந்த விதியே தஞ்சம், வேறு எந்த ஒரு இடத்திலும் அவன் புகலிடம் அவனுக்கு கிடைக்காது. எப்போ நீ ஒரு கர்மா பண்ணிட்டையோ, நீ அந்த கர்மாவை பண்றது வரைக்கும் தான் உன் கண்ட்ரோல்ல இருக்கு. ஒன்ஸ் த கர்மா ஹேஸ் பீன் ரிலீஸ்ட், அதுக்கப்புறம் தி ஆர்டர் டேக்ஸ் ஓவர், விதி டேக் ஓவர் பண்ணிக்கும். அதனால என்ன சொல்றாரு இந்த ஐலாபத்ரர், அம்மா நமக்கு சாபம் கொடுக்கறச்சே, ஆக்சுவலி அந்த டைம்ல நான் பயந்து போயிட்டேன். அதனால அம்மா சாபம் கொடுக்கறச்சே நான் என்ன பண்ணேன், அம்மாவோட மடியிலே போய் ஒளிஞ்சுட்டேன் பயந்து போய். அப்போ என்னாச்சு, அம்மாவோட மடிக்குள்ள போய் நான் ஒளிஞ்சுட்டு இருக்கறச்சே தேவலோகத்துல தேவர்கள்லாம் பிரம்மாஜி கிட்ட பேசினது என் காதுல கேட்டுது. தேவர்கள்லாம் பிரம்மாஜி கிட்ட சொல்றா, ஐயோ இப்படி மகாபாவி இந்த கத்ரு இப்படி ஒரு சாபத்தை தன் குழந்தைகளுக்கே கொடுப்போளோ, இப்படி இருக்காளே அப்படின்னு தேவதாக்கள் கேட்கும்போது பிரம்மாஜி சொல்றாரா, அவளுடைய எண்ணிக்கை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்து, அண்ட் இந்த சாபம் சிருஷ்டிக்கு நன்மையில தான் முடிய போறது, அதனால தான் நான் கத்ருவை ஸ்டாப் பண்ணல இந்த சாபத்திலிருந்து. எந்தெந்த பாம்புகள்லாம் அறமற்றவையோ தர்மத்துக்கு புறம்பாக இன்னசென்ட்டா இருக்கிறவாளெல்லாம் கடிக்கிறதோ பயமுறுத்துறதோ அந்த மாதிரி பண்றதோ அவர்களெல்லாம் இறந்து விடுவார்கள் இந்த யஜ்ஞத்துல. எந்தெந்த பாம்பு அறமுள்ள பாம்பாக இருக்கிறதோ, தர்மத்துக்கு அனுசரணையா இருக்கிறதோ, அவர்களை இந்த சாபம் அண்டவே அண்டாது. அதனால அது மட்டும் இல்ல, யாயாவர குலத்தை சேர்ந்த ஜரத்காருங்கிற ஒரு பையன் வருவான். அந்த ஜரத்காரு வாசுகியினுடைய தங்கையான ஜரத்காருவை மணந்து அவர்களுக்கு ஆஸ்திகான ஒரு பையன் பிறப்பான். அந்த பையனே அனைவரையும் காப்பான் அப்படின்னு சொன்னோடனே ஐலாபத்ரஹா இதெல்லாத்தையும் நரேட் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா. ஐலாபத்ரஹா சொல்றார், ஹே வாசுகி, ஹே ராஜா, ஜரத்காருவுக்கு, யாரு யாயாவர குலத்துல வரும் பிராமணனாகிய ஜரத்காருவுக்கு உங்க தங்க ஜரத்காருவை கொடுங்கோ, எப்ப டைம் வருதோ அந்த இடத்துல கொடுங்கோ, நம்ம எல்லாரும் காப்பாற்றப்படுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். சௌத்தி வாய்ஸ் ஓவர், எல்லாரும் வெல் செட், வெல் செட், வெரி குட், எக்ஸலண்ட் அப்படின்னு சொன்ன உடனே வாசுகி தங்கையை கவனமாக வளர்த்தார், நல்லபடியா வளர்த்தார். அண்ட் தங்கையை வளர்க்கறதுல அவ்வளவு சந்தோஷத்தோட வளர்த்தார். ஏன்னா இந்த மொத்த குலத்தையே காக்க போறவள் அவள் தான், அவள் மூலமா வரப்போற குழந்தை தான். அதனால வாசுகி என்ன பண்ணார், அவர் பின்னாடி சமுத்திர மத்தனம் எபிசோடு வரும்போது அவரே கயிறாக மாறி அந்த மத்தனம் நடந்தது இல்லையா. அந்த மத்தனங்கள்லாம் நல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னாச்சான், வாசுகியும் சில தேவதாக்களும் சேர்ந்து பிரம்மாஜியை பார்க்க போனாலாம். பார்க்க போகும்போது அப்போ பேசின்னு இருக்கும்போது அந்த தேவதாக்கள்லாம் சொன்னானா, இந்த வாசுகி பாவம் ரொம்ப மனசு பயத்திலையும் கஷ்டத்திலையும் இருக்கார். ஏன் அப்படின்னாக்கா அவருடைய குலத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால ஹே பிரம்மதேவா,
இவருடைய கஷ்டத்தை நீங்க போக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டோடனே பிரம்மாஜி சொல்றார், அப்பா தட் இஸ் ஆல்ரெடி டேக்கன் கேர். ஏற்கனவே ஏலாபத்ரன் வந்து விஷயத்தை விளக்கியாச்சு, அவன் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்றாராம். உடனே வந்து சௌத்தி சொல்றார், அந்த வாசுகி வந்து என்ன பண்ணார், இப்போ கன்ஃபர்மேஷனும் ஆயிடுது பிரம்மாஜி கிட்ட இருந்து. அதனால நிறைய இன்ஃபார்மர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி என்ன பண்ணார், இந்த ஜரத்காருவை வந்து பார்த்துக்க சொன்னார். ஜரத்காரு எங்கெல்லாம், எந்த ஜரத்காரு, ஜரத்காரு மேல் யாயாவர குல முனியான ஜரத்காருவை பார்த்துட்டு எப்போ அவன் பெண் தேடுகிறானோ அப்போ எனக்கு சொல்லு, நான் போய் அவன் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாராம். அப்புறம் என்னாச்சு, இப்போ திருப்பி நைமிஷாரண்ய சீன். சௌனகர் சொல்றாராம், இந்த ஜரத்காருன்னு சொல்றேலே அது என்ன பேர், அது ஜரத்காரு, அந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாராம். உடனே வந்து சௌத்தி சொல்றாராம், ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இது என்ன, அதாவது ஜரத் அண்ட் காரு இல்லையா, சேர்ந்து ஜரத்காரு. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த பேர் வந்து ஜரா அல்லது ஜரஹா, அப்புறம் ப்ளஸ் காரு, இது சேர்ந்து தான் ஜரத்காருங்கிற பேர் வருது. முதல் பார்ட் ஆஃப் த வேர்டு இருக்குல்ல, ஜரா அல்லது ஜரஹா, அது வந்து சமஸ்கிருதத்தில் ஜிரு அப்படிங்கிற ரூட்லேருந்து வருது. அது வந்து பெயர் சொல் அல்லது அட்ஜெக்டிவ், நவுன் அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வீணாகுவது, எது ஒன்று வேஸ்ட் ஆகிறதோ அப்படின்னு அர்த்தம். சரியா? கிரு அப்படிங்கிறது, காருங்கிறது கிருங்கிற ரூட்லேருந்து வருது. கிருனா டு டூ இல்லையா? ஆக என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜரத்காரு அப்படின்னாக்க இந்த முனிவர் இருக்கார் இல்லையா, ஜரத்காரு முனிவர், அவர் வந்து ரொம்ப பெரிய சரீரம் கொண்டவராம். அவர் என்ன பண்ணாராம், தன்னுடைய தபஸ் பண்ணி உடம்பை இழைச்சுட்டாராம். ஸோ வேஸ்டாக இருந்ததை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டார் இல்லையா. ஸோ பெரியதாக இருந்ததை இவர் குறைத்ததனால் இவருக்கு ஜரத்காருன்னு பேராம். அதே மாதிரி இந்த பொண்ணு குண்டா இருந்திருப்பா போல இருக்கு, இவளும் உடம்பை குறைச்சதுனால இவளுக்கும் ஜரத்காரு என்ற பெயர். ஓகே, இது ஒரு மீனிங் இருக்கு. மகாபாரதத்துக்கு சமஸ்கிருதத்தில் இருப்பது போலவே அந்த ருச்சி குலையாமல் தமிழில் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணத்தில் MV ராமானுஜாச்சாரியா அப்புறம் T ஸ்ரீனிவாசாச்சாரியார் இவர்கள் எல்லோரும் அவர்களுடன் சேர்ந்து கும்பகோணம் அத்வைத சபா பண்டிதர்களோட இணைஞ்சு ஒரு உரைகள் எழுதியிருந்தார். அந்த உரையில் இதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு அர்த்தம் கொடுக்குறார். என்ன அர்த்தம் கொடுக்குறான்னா, அந்த ஜிரு தாத்துவை வந்து வேர்ப் ஃபார்மில் எடுத்துக்கிறார். அதாவது ஜரணே அல்லது க்ஷயனே, டு வேர் அவுட் ஆர் டு டீகே, கெட்டு போவது அப்படின்னு அர்த்தம். அண்ட் கிரு தாத்துவை வந்து யாருக்கு சமஸ்கிருதம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவள் இதை எடுத்துக்கலாம், இது தெரியாதவா நோ ப்ராப்ளம், அப்படியே இருக்கலாம். ஒன்றும் இதில் ஒன்றும் இது இல்லை, இது புரியாமல் போனதுனால ஒன்றும் ஆகலை. இந்த கிரு தாத்துவை வந்து ஆங்கிற ப்ரிஃபிக்ஸ் போட்டு ஆ கிரு அப்படின்னு வரைச்சே டு காஸ், அதாவது காரணமாக இருப்பது அப்படிங்கிற பொருள் வருது. இந்த கான்டெக்ஸ்ட் படி எடுத்துட்டோம்னா, ஜரத்காருவினுடைய கான்டெக்ஸ்ட் படி எடுத்துட்டோம்னா, அவர் வைராகியாக இருந்த காரணத்தினால் அழியக்கூடிய இந்த சரீரம் சம்சாரத்திற்கான காரணம் என்று புரிந்தவராக, என்று உணர்ந்தவராக இருந்ததனால் அவருக்கு ஜரத்காரு என்று பெயர். இதெல்லாம் இந்த பெயருக்கான பொருள் விளக்கம்லாம் கொடுத்தோன்னே சௌனகர் வந்து அப்படி சிரிச்சார். ஐ திங்க் அவர் ஃபர்ஸ்ட் மீனிங்க்கு சிரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன சிரிச்சுட்டு, ஆஸ்திகர் எப்படி பிறந்தாருன்னு நீங்கள் இன்னும் சொல்லலையே அப்படிங்கிறார். உடனே வந்து சௌத்தி சொல்கிறார், புராணத்தின்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜரத்காரு மேரீடு ஜரத்காரு இல்லையா. ஆனால் என்ன பண்ணார் இந்த முனிவர், யாயாவர குல முனிவர் ஜரத்காரு வைஃபை ஏன் எடுத்து கூட பார்க்கலையாம், கை கூட மேலே படலையாம். இவர் என்ன பண்ணாராம், நேராக உலகம் ஃபுல்லாக சுற்றி போய் தபஸ் பண்ண போயிட்டாராம். அதுக்கப்புறம் என்னாச்சா, ராஜா பரீட்சித்துன்னு ஒருத்தர் இருந்தாராம், ஹஸ்தினாபுரத்து ராஜா. அவர் வந்து கௌரவ குலத்தை சேர்ந்தவர். இந்த தமிழில் படிச்சுட்டு கௌரவ குலம்னு சொல்லக்கூடாதுங்க. குரு வம்சம், குருங்கிற ராஜாவிலிருந்து வந்தவர்களாக இருப்பதனால் கௌரவர்கள் என்ற பெயர். சரியா? இந்த KAUன்னு எழுதிக்கோங்க, தமிழில் மட்டும் எழுதிண்டா கன்ஃபியூஷன் வரலாம். அதனால் அந்த பரீட்சித் ராஜா வந்து அவர் பார்க்கறதுக்கும் சரி, அவரோட வீரத்திலையும் சரி, அவர் ஆட்சி செய்ததும் சரி, எல்லாமே அவருடைய முன்னோர்கள் மாதிரி அப்படி சிறப்பாக பெரிய தர்மமானா இருந்தாராம்.
அண்ட் அவருடைய வில்விதலை வில்லை ஏந்தி அவர் வந்து ஆச்சரி பண்ணார்னா அப்படியே சிவபெருமானே நிற்கிற மாதிரி இருக்குமா. அப்படி ஒரு மகத்தான ராஜாவாக இருக்காராம். அவருக்கு வந்து வேட்டையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா, அவருடைய ஹாபி. நிறையா வந்து வேட்டையாட போவார். ஒரு நாளைக்கு வேட்டையாட போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க, அவருடைய கூர்மையான அம்பால ஒரு மானை அடிச்சார். அந்த மான் அடிச்ச போது அந்த அம்பு போய் மானோட முதுகுல தைச்சுது. ஆனா மான் சாகல. மான் என்ன பண்ணிட்டு முடியாம அதை இது பண்ணிட்டு தன்னுடைய காப்பாத்திக்கிறதுக்காக மான் ஓடித்து. மான் ஓடின உடனே இவர் என்ன பண்ணாரா, இவரும் அந்த வில்ல தூக்கிண்டு மான் பின்னாடியே ஓடினாராம். இது எப்படி இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு, இங்க சவுத்தி சொல்றார், அந்த வில்லை ஏந்தியபடி, பினாக்கியை ஏந்தியபடி அந்த ருத்ரன் வந்து தக்ஷகன் வந்து ஓடினான் இல்லையா, தக்ஷகன் வந்து யாகத்துல ஓடும் பொழுது அவனை துரத்தி அடிப்பதற்காக ருத்ரன் ஓடினாரே, அதே மாதிரி இருந்தது. தக்ஷனினுடைய யாகத்தில் ஓடினா மாதிரியே இருந்தது. அந்த கதை என்ன கதை? பிரஜாபதி தக்ஷன் வந்து ஒரு யாகம் பண்ணும்போது சிவபெருமானை அவமரியாதை செய்தான். அப்ப வந்து என்ன பண்ணா, தாக்ஷாயினி சிவனினுடைய மனைவி சதி, தக்ஷனினுடைய மகள், அவ வந்து தக்ஷனுக்கு புத்திமதி சொல்லும் போது அவளையும் அவமதித்த போது அவள் வந்து தன்னுடைய அக்னியே வச்சு தன்னை எரித்து கொண்டு அங்கேயே சாம்பலாகி விட்டாள். அந்த இடத்துல என்னாச்சு, அந்த தாக்ஷாயினி அதெல்லாம் வந்து சும்மா கதைன்னு, அந்த மாதிரி ஒன்றும் புராணத்திலேயே கிடையவே கிடையாது. சரியா? அதெல்லாத்தையும் ஆமா அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. சிவன் வந்து எரிக்கல, அவளே தன்னுடைய அக்னியால அவளை எரிச்சுண்டு, சிவன் இதை பார்த்து ரொம்ப கோபப்பட்டு வீரபத்ரனை அனுப்புறார். அவருடைய அம்சமான வீரபத்ரனை அனுப்பிச்சு அந்த இடத்துல தக்ஷனை அழிப்பதற்காக வீரபத்ரனை பிரஜாபதி தக்ஷனை அழிப்பதற்காக அனுப்பும்போது தக்ஷன் என்ன பண்றார், ஒரு மான் வேஷத்தை தாரணை பண்ணிட்டு ஓடுறார். மான் வேஷத்தை தாரணை பண்ணிட்டு ஓடினவரை வீரபத்ரன் வந்து துரத்திண்டு போய் வில்லால ஒரே அம்பால தலையை கொய்து விடுகிறார். இந்த சீன் ரீகலெக்ட் பண்றார் சவுத்தி. அந்த மாதிரி இருந்தது அந்த மான் பின்னாடி இவன் வந்து பரீட்சித் வந்து வில்லை ஏந்தி ஓடும் பொழுது. அப்படிப்பட்டவன் எங்கேயுமே மான் கிடைக்கலையாம். மான் எங்கேயுமே கிடைக்காத போது அங்க வந்து என்னாச்சா, இப்படி நல்ல ஆழமான காட்டு, ரொம்ப தூரம் கூட்டின்னு போயிடுது அந்த மானு, எங்கேயோ போய் மறைஞ்சு போயிடுது அந்த மானு, காணோம். அவ்வளவு தூரம் காட்டுக்குள்ள போனோடனே எங்கேயுமே எதுவுமே இல்லை, நிசப்தமா இருக்கு. இப்படி பார்க்கறாராம், அங்க வந்து ஒரு மகரிஷி உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காராம். அந்த மகரிஷி வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்க, இந்த கண்ணுக்குட்டிகளினுடைய உமிழ்பால் இருக்கும் இல்லையா, உமிழ்பால் ஞாபகம் இருக்கு இல்லையா, அந்த உமிழ்பாலை குடித்து அவர் வந்து பசியார்த்தி கொண்டிருப்பாராம். அப்படிப்பட்ட தபஸ்வியாம். அவர் பேரு ஷமீகஹான்னு பேர். அந்த ஷமீக மகரிஷி அவர்கிட்ட போய் இப்படி வில்லை உயர்த்தி பரீட்சித் வந்து கேட்டானா, நான் வந்து அபிமன்யுவினுடைய புத்திரன் பரீட்சித், இங்க ஒரு மானனை அடிச்சு அந்த அடிப்பட்ட அம்போடு அது இந்த பக்கமா வந்தது, நீங்க பார்த்தேளா அப்படின்னு கேட்கிறார். அவர் வந்து மௌன தபஸ்ல இருக்கிறதுனால அவர் பதிலே சொல்லலையா. ராஜா கேட்டும் ராஜா என்று சொன்னதுக்கு அப்புறமும் பதில் சொல்லாம அவமரியாதை படுத்தின காரணத்தினால பரீட்சித் வந்து கோபப்பட்டு, பரீட்சித்துக்கு தெரியாது மௌன தபஸ்ல இருக்காருன்னு, அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மௌனம்னா மௌனம், அபிநயம்லாம் பிடிக்கக்கூடாது, எழுதியெல்லாம் காட்டக்கூடாது. சரியா? அதுதான் வந்து ப்ராப்பர் மௌனம். என்ன அப்போ வந்து ராஜா இவருக்கு கோவம் வந்துடுது இவர் பதில் சொல்லாததுனால. உடனே என்ன பண்ணாரா, இப்படி சுற்றி இப்படி பார்த்த உடனே ஒரு பாம்பு செத்து போய் கடந்துதான். அந்த செத்து போன பாம்பை அப்படி வில்லால இப்படி எடுத்து கொண்டு வந்து அந்த முனிவரோட யார் ஷமீகரோட கழுத்தில் அப்படி தோளில் இப்படி சுற்றி போட்டு விட்டுட்டு, கோவம், இவ்வளோ பெரிய அவமானம், பெருத்த அவமானம் யாருக்கு, அந்த ஷமீக ரிஷிக்கு. ஆனால் ஷமீகருக்கு தெரியுமா தெரியாதா அது அவமானம்னு? தெரியும். ஆனாலும் அவர் வாயை திறந்து பரீட்சித்தை சபிக்கவில்லை. ஏன் சபிக்கவில்லைன்னா பரீட்சித்தை பற்றி நல்லா தெரியும் அவருக்கு. எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ பெரிய தர்மவான், அவருக்கு தெரியாது நான் மௌன விரதத்தில் இருக்கேன்னு. அதனால தான் நான் பதில் சொல்லணும்னு அவருக்கு தெரியாது, எனக்கும் சொல்றதுக்கு வழி இல்லை. அதனால அவர் வந்து நான் அவரை அவமானப்படுத்தினதுனால அவமானப்படுத்திட்டேன்னு தவறா புரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காரே விழிஞ்சு, உண்மை தெரிஞ்சா அவர் இப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு ஷமீகருக்கு நன்னா தெரியும். அதனால அப்படிப்பட்ட ரொம்ப சிறந்த அரசனான பரீட்சித்தை வந்து நம்ம எதுவும் மனசால கூட தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு ஷமீகர் வந்து அதை ஆக்செப்ட் பண்ணிட்டாராம். பரீட்சித் இந்த இது பண்ணிட்டு கோபத்தோட வந்து என்ன பண்ணாராம், ஹஸ்தினாபுரத்துக்கு கிளம்பி போயிட்டார்.
ஷமீகர் வந்து அந்த செத்துப்போன பாம்பை கழுத்தில் போட்டபடி இருந்து அப்படியே உட்காந்து கொண்டிருந்தாராம். பரீட்சித்துக்கு ஷமீகருடைய கிரேட்னஸும் தெரியல. ஷமீகருக்கு வந்து ஒரு மகன் இருந்தான், ஒரு பெரிய தபஸ்வி மட்டும் இல்லை, ரொம்ப கோபக்காரனும் கூட. அவனுடைய பேர் ஸ்ருங்கின்னு பேர், ஒரு பிரம்மச்சாரி. ஸ்ருங்கி வந்து என்ன பண்ணான்னா நிறைய சர்வீஸ் பண்ணக்கூடிய பையன். எல்லா சர்வீஸையும் முடிச்சுட்டு அவனுடைய குரு சேவாவையும் முடிச்சுட்டு குருநாதரை நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்பி வீட்டுக்கு போகும்போது வழியில் வந்து அவனுடைய ஃப்ரெண்டை பார்க்குறான். அந்த ஃப்ரெண்டுக்கு பேரு குஷஹா அப்படின்னு பேர். அந்த குஷன் வந்து என்ன பண்ணானா ஸ்ருங்கியை பார்த்த உடனே அப்படியே பேச ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சு டீஸ் பண்ண ஆரம்பிச்சானா ஸ்ருங்கிய. நீ என்னோ மனசில் பெரிய செருக்கோட சுற்றின்னு இருப்பியே, நீ பெரிய ஆள், பெரிய தபஸ்வி, அது இதுன்னு. இப்போது என்ன நடந்திருக்கு தெரியுமா? உங்கள் அப்பா பண்ணாத தப்புக்கு அவர் செத்தப்பாம்பை கழுத்தில் சுமந்துன்னு இருக்கிற அந்த ராஜா கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டான். இப்போ போய் பாரு, நீ பார்க்க போகிற உங்கள் அப்பாவை அவ்வளவு அவமானத்தை பட்டுண்டு அந்த செத்தப்பாம்பை கழுத்தில் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க உங்கள் அப்பாவை பார்க்கும்போது உன் ஆன்மை எங்கே போச்சுன்னு என்கிட்ட சொல்லு, மற்றதுக்கெல்லாம் மட்டும் பேசுவியே நீ அப்படின்னு கேட்டான். அதுவும் எப்படி, உங்கள் அப்பா ஏதாவது தப்பு பண்ணாரான்னா உங்கள் அப்பா ஒரு தப்பு கூட பண்ணல. எனக்கே அதை நினச்சா என்னோ எனக்கு வந்து யாரையோ அவமானப்படுத்திட்ட மாதிரி எனக்கு அவ்வளோ கோபம் வருது. நீ வந்து என்ன பண்ண போகிற, மற்றதுக்கெல்லாம் பேசுவியே, என்ன பண்ண போகிற அப்படின்னு நல்லா செண்டு முடிச்சு விட்ருக்கான். என்ன பண்ண உடனே என்ன ஆயிடுத்து, ஸ்ருங்கி வந்து உடனே கேட்குறாரு, அப்பாவுக்கு வந்து என்ன நடந்தது, ஏன் இது அப்பாவுக்கு நடந்தது அப்படின்னு. உடனே குஷன் வந்து மொத்த டீட்டெயிலையும் சொல்கிறார். இந்த பரீட்சித்து மானை வந்து அடித்தானா, அது வந்ததா, அது ஓடித்தா, உடனே பார்த்தானா அப்பா இருந்தாலா, பதில் சொல்லலையா, இதை எடுத்து போட்டு போயிட்டான். ஸ்ருங்கி வந்து என்ன சொல்றார், இன்று முதல் 7 இரவுக்குள் அந்த இழிவான அரசனான பரீட்சித்தை தக்ஷகன் என்ற பாம்பு தீண்டி கடித்து அவன் யமலோகத்துக்கு செல்லட்டும். இது வந்து என்னுடைய வாக்குக்கு, என்னுடைய தபஸுக்கு இருக்கிற பலத்துல வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட என்ன பண்ணானா சபிச்சுட்டு அப்பாவை பார்க்க போயிட்டான். ஸ்ருங்கி வந்து அப்பாவை போய் பார்த்து கண்ணில் ஒரே ஜலம், அப்பாவோட இந்த அவமானத்தை அப்பா தாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரே அப்படின்னு கண்ணில் ஜலம். அப்பா, அந்த இழிவான அரசனை நான் இந்த மாதிரி சபிச்சுட்டேன், உங்களை இப்படி அவமானப்படுத்தினதை என்னால் தாங்க முடியல, நான் சபிச்சுட்டேன் அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் சொன்னோடனே அப்பா சொல்கிறாராம், யார் ஷமீகர் சொல்கிறாராம், மகனே நீ பண்ணதில் எனக்கு கொஞ்சம் கூட சம்மதம் இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை நீ பண்ணதில். அதாவது நம்ம எந்த பூமியில் இருக்கோம் தெரியுமா, எந்த பூமியானது மகாராஜா பரீட்சித்தினுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கோ அந்த பூமியில தான் நம்ம வாழ்ந்துட்டே இருக்கோம். அவருடைய ஆதிபத்தியத்தில் இருக்கிற நிலம் இது. எந்த அறமானது மன்னனால் காக்கப்படுகிறதோ அந்த அறத்தை நீ அழித்திருக்கிறாய். எந்த அறமானது உன்னால் அழிக்கப்பட்டதோ அந்த அறமே உன்னை அழித்துவிடும் குழந்தாய். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பொசிஷன் வந்து பரீட்சித் இறந்து போனான் அப்படின்னாக்க நீ கொடுத்த இந்த சாபத்தினால நம்மளுடைய சிச்சுவேஷன் வந்து இன்னும் மோசமாக தான் போகும். ஏன் அப்படின்னாக்கா நம்மளால இனி யஜ்ஞ யாகங்கள் செய்ய முடியாது, அது இந்த சிருஷ்டிக்கு நன்மை பயக்காது. அதனால நம்மளுடைய நிலைமை இன்னும் மோசமாகத்தான் போகும். அவன் எவ்வளவு பெரிய தர்மமான அரசன் தெரியுமா? ஏதோ ஒரு தப்பு, அதுவும் அறியாமல் அவன் செய்த தப்பு, அதனால அவன் மன்னிக்கப்பட வேண்டுமே தவிர அவன் சபிக்கப்படக்கூடாது. இந்த தப்பை நீ மன்னிச்சிருக்கணும், ஏன்னா அவன் ராஜா, அது மட்டும் இல்லை தெரியாம பண்ணிட்டான், அதனால நீ வந்து ராஜாவை மன்னிச்சிருக்கணும். இன்னொன்னு சொல்றேன், அவனை மாதிரி இன்னொருத்தன் கிடைக்க மாட்டான், இன்னொரு ராஜா பரீட்சித் மாதிரி ஒரு ராஜா கிடைக்க மாட்டான். அவருடைய மூதாதையர்கள் போலவே எப்படி பரத சக்கரவர்த்தியும், எப்படி வந்து சந்தனு மகாராஜாவும், எப்படி யுதிஷ்டிரரும் நாட்டை ஆண்டார்களோ அந்த மாதிரி நாட்டை ஆள்பவன் அவன். அதனால அவருக்கு பாவம் தெரியல, நான் வந்து மௌன விரதத்துல இருக்கேன் அப்படிங்கிறது தெரியல. அதனால நீ இப்படி சபிச்ச அப்படின்னாக்க இந்த நாடு மன்னன் இல்லாத நாடாக ஆகிவிடும். மன்னன் இல்லாத ஒரு நாட்டு ப்ரொடெக்ஷனே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுக்கு தீமையே விளையும். அதனால எங்கு ஒருவன் ஒரு மன்னனாகப்பட்டவன் தர்மத்தின் அனுசரணையாக அவனுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறானோ
அப்படிப்பட்ட மன்னன் அவன் இந்த மக்களுக்கு என்ன கொடுக்கறான்னா, இங்கேயே ஸ்வர்க்கத்தை கொண்டு வந்து கொடுக்கறான். அப்படிப்பட்ட மன்னன் ஸ்வர்க்கத்தை கண்முன்னே பூலோகத்திலேயே நிலை நிறுத்தும் மன்னனானவன், அது மூலமாக எல்லோருக்கும் மனநிறைவை கொடுக்கும் மன்னனானவன். ஏன்னா யாகத்தை செய்யறோம், யாகத்தை செய்யறதுனால தேவதாக்கள் பிரீத்தியாரா, தேவதாக்கள் பிரீத்தியாறதுனால மழை பொழியறது, மழை பொழியறதுனால விளைச்சல் இருக்கு, தண்ணி இருக்கு, ஃபுட்டு இருக்கு, எல்லாரும் செழிப்பாக இருக்கிறோம், ப்ராஸ்பெரிட்டி இருக்கு, எக்கானமி நன்னா இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மன்னனானவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்க, வேதம் ஓதும் பிராமணர்களே தெய்வமாக பார்க்கப்படுகிறார்கள். அப்படி வேதம் ஓதும் அப்படிப்பட்ட 10 பிராமணர்கள் ஒரு மன்னனுக்கு இணையாக மாட்டார்கள். அப்படிப்பட்ட மன்னன். வள்ளுவர் சொல்றார் இல்லையா, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் அப்படின்னு. எவன் ஒருவன் தர்மத்தின்படி ஆட்சி புரிகிறானோ அவன் தெய்வமாக மதிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மன்னனை நீ இப்படி ஒரு நீதி இல்லாத ஒரு செயலை பண்ணிட்டியேப்பா, உன்னுடைய இம்மெச்சூரிட்டினால, உன்னுடைய அவசரத்தினால, உன்னுடைய கோபத்தினால. உடனே ஸ்ருங்கி சொல்ற, ராமாம்பா கரெக்டு, அவசரத்தினால பண்ணிட்டேன், ஆனா என்னால இப்ப இந்த சாபத்தை திருப்பி எடுத்துக்க முடியாது. ஏன்னா என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பொய்யே சொன்னது கிடையாது. அதனால என்னுடைய வாக்குடைய பலம் என்னன்னா அது பலிக்கும். அதனால நான் என்னப்பா பண்ணட்டும் அப்படின்னு உடனே ஷமீக்கர் சொல்றார், எனக்கு தெரியும் கண்ணா, நீ பொய்யே சொன்னது கிடையாது, அதனால இந்த சாபம் பலிச்சே தீருங்கிறது எனக்கு தெரியும். ஒரு மகனானவன் எவ்வளவு வயதானா, அவனுக்கு எவ்வளவு வயதானாலும் அப்பா கிட்டேந்து அவன் அட்வைஸ் வாங்கிக்கணும். அப்போதான் அவனுடைய நற்குணங்கள் பெருகும். அப்படி இருக்கிறச்சே, உனக்கு என்ன வயசாயிடுத்து, நீ எவ்வளோ சின்ன பையன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எப்படி இந்த ஒரு டிசிஷன் எடுத்த அப்படின்னு கேட்குறாராம். அதனால இப்போ நான் சொல்கிறேன் கேளு. கோபப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அதனால நீ என்ன பண்ணு, முதல்ல உன்னோட ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கோ. வெறும் பழங்களும் கிழங்குகளும் மட்டும் சாப்பிடு. அதுக்கப்புறம் கோபத்தை வெல்வதற்காக தபஸ் பண்ணு. மன்னிக்கும் தன்மையை வளர்த்துக்கோ. அப்படி மன்னிக்கும் தன்மையை வளர்த்து கொண்டால் உனக்குள் அமைதி நிலவும். அப்படி அமைதி கொண்ட உன்னால் என்ன அடைவாய் அப்படின்னு கேட்டா, பிரம்மதேவனால் கூட அடைய முடியாத லோகத்தை நீ அடைவாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்துக்கான தகுதியை பெறுவாயின்னு அர்த்தம் இல்லையா? ஆக சரி, இப்போ ஆனது ஆயாச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ராஜாக்கு மெசேஜ் அனுப்பணும். நீ இப்படி ஒரு சாபம் கொடுத்துருக்கேன்னு ராஜாக்கு தெரியணும் இல்லையா, நான் ராஜாக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னு ஷமீக்கர் சொன்னோடனே சவுதி வாய்ஸ் ஓவர். ஷமீக்கர் என்ன பண்ணுறார், அவருடைய சிஷ்யன் கௌரமுகா அப்படின்னு ஒரு சிஷ்யன், அவரை ராஜா கிட்ட அனுப்பி அந்த கௌரமுகா அப்படிங்கிறவர் ராஜா கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறார். அந்த கேட்ட உடனே பரீட்சித் அப்படியே ஷாக் ஆயிட்டு, 7 நாள்ல நீ செத்து போயிடுவ அப்படின்னு உடனே ஷாக் ஆயிட்டார். ஆனால் ராஜாக்கு அதை விட மனசுல துக்கத்தை கொண்டு வந்தது எது தெரியுமோ, ஷமீக்கர் மாதிரி ஒரு ரிஷியை போய் இப்படி ஒரு கெட்டது பண்ணிட்டோமே அவருக்கு, எப்படி என் மனசு இப்படி திங்க் பண்ணித்து அப்படின்னு அந்த வேதனை தான் பரீட்சித்துக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுதான். இந்த விஷயம் எல்லாம் கேட்ட உடனே அந்த மந்திரிமார்களும் மற்றவர்களும் என்ன பண்ணாலாம், ஆலோசனை பண்ணி சிங்கிள் பில்லரில் ஒரு ஒரு இது கட்டினாராம், ஒரு வீடு மாதிரி ஒரு பங்களா கட்டினாராம். சிங்கிள் பில்லரில் ஒரு பெரிய வீடு. அதுதான் சேஃப் பிளேஸ் யாருக்கு, பரீட்சித் ராஜாவை தங்க வைக்கிறதுக்கு. இப்போ பாம்புகிட்டேருந்து காப்பாற்றணும் இல்லையா, அங்கே மருந்துகளும் மருத்துவர்களும் நிறைந்து இருந்தார்களாம் எப்போவுமே ராஜா கூட. அண்ட் என்ன ஆச்சா, இது மகரிஷி கஷ்யப்பர் இல்லாமல் இன்னொரு மருத்துவ விஷயம் தெரிஞ்ச கஷ்யப்பர்னு ஒரு பிராமணர் இருந்தாராம். அவருக்கு அவரோட வித்யா மேல எந்த அளவுக்கு தார்டியம்னா, இந்த விஷயத்த உடனே ஊரெல்லாம் பரவ, இதனால ஊர் மக்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, ஸ்ருங்கி என்ற பிராமணன் ராஜா பரீட்சித்தை இன்னும் 7 நாட்களில் தக்ஷகன் என்ற பாம்பு தீண்டி அவர் யமலோகத்துக்கு செல்வார் என்ற சாபத்தை இட்டு விட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பா போல இருக்கு. அதனால இந்த மருத்துவர், இந்த கஷ்யப்பர்னு ஒரு பிராமணர் இருந்தார் இல்லையா, அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு, அவரை நான் சப்போஸ் என்கிட்ட வித்யா இருக்கு, அவரை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆகும்,
ராஜா நிறைய பொண்ணும் பொருளும், ஏழை பிராமணன் பாவம் இல்லையா, ராஜா நிறைய பொண்ணும் பொருளும் கொடுப்பாரே, அதனால நான் வந்து இப்பொழுது அவரை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாராம். இந்த விஷயம் என்னாச்சா, எல்என்டி அங்கேருந்து காப்பி அடிச்சிருக்காரு. தேங்க்யூ. அந்த சிங்கிள் பில்லரில் கட்டின ஒரு பெரிய டவர். சரியா? ஸோ என்னாச்சு, ராஜா என்ன பண்ணாரா, இவர் என்ன பண்ணாரா, தக்ஷகன் என்ன பண்ணாரா, இந்த நியூஸ் பாருங்க, வாட்ஸ்அப் கிடையாது, என்ன ஃபேஸ்புக் கிடையாது, எஸ்எம்எஸ் கிடையாது, ஃபோன் கிடையாது, ஆனால் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும். என்ன அதை வந்து தக்ஷகன் என்ன பண்ணாரா, இந்த கஷ்யப்பர் வந்து காரியத்துக்கு எடுத்துருவார் போல இருக்கே இப்போ. அதனால் என்ன பண்ணாரா, நேராக போய் கஷ்யப்பர்கிட்ட போய் ஒரு பிராமண வேஷம் போட்டுட்டு போகிறார். வேணா போகாதீங்க, நான் யார் நீ அப்படின்னோடனே தக்ஷகன் வந்து உருமாறி, நான் தான் தக்ஷகன், நான் தான் கடிக்கவே போகிறேன், உங்களாலலாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நான் கடித்தா அவன் செத்து போயிடுவார், அந்த பரீட்சித் ராஜா செத்து போயிடுவார். உடனே கஷ்யப்பர் வந்து சேலஞ்ச் பண்ணுறாராம், எங்கே நீ கடிச்சு பாரு, நான் குணபதி காட்டுறேன். சரியா? இது எப்போ என்ன ஆகும், என்ன சேலஞ்சு வந்து கஷ்யப்பர் வெற்றி காண்பாரா, தக்ஷகன் தோற்பானா, தீண்டுவானா பரீட்சித் ராஜாவை, என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அதற்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னாக்கா 30வது அத்தியாயத்தில் ஆரம்பித்தோம். 30வது அத்தியாயத்திலிருந்து 42வது அத்தியாயம் வரை பார்த்துருக்கோம். ஐ ஜஸ்ட் டேக் 2 minutes டு சம்மரைஸ். சரியா? 30வது அத்தியாயத்திலேருந்து 42வது அத்தியாயம் வரைக்கும் பார்த்துருக்கோம். 30வது அத்தியாயத்தில் அவர் அந்த பிரான்ச், கருடன் வந்து அந்த பிரான்ச்சை பிடிச்சிண்டு பறந்து போய் வாலக்கல்ய ரிஷிகள் வந்து அவருக்கு கருடன்னு பேர் வச்சு, அதுக்கப்புறமா வந்து தேவலோகத்தில் போய் யுத்தத்தை ஆரம்பித்து, அதில் இந்திரன் பயந்து போய் ப்ரஹஸ்பதி கிட்ட யார் இவன்னு கேட்டபோது, இவன் நீ பண்ண கவனக்குறைவுனால பிறந்தவன் தான்னு சொல்கிற வரைக்கும் 30வது அத்தியாயம் முடியறது. 52 ஸ்லோகம். அதில் 31வது அத்தியாயத்தில் இவர் வந்து சௌனக ரிஷி இந்திரன் என்ன தப்பு செஞ்சான் அப்படின்னு கேட்கறதுலேருந்து இந்த அவர்களுடைய சாபத்தை, வாலக்கில்ய ரிஷிகள் கொடுத்த சாபத்தை பற்றி சொல்கிறது 31வது அத்தியாயம். அதில் 35 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 32வது அத்தியாயத்தில் அந்த தேவாசுர யுத்தத்தை வந்து வர்ணனை கொடுக்கறது, எப்படி எல்லாரையும் அடிச்சு நொறுக்கி அவர் பண்ணினார், 8100 வாயை கொண்டு அந்த நெருப்பெல்லாம் அணைக்கிறார் இல்லையா, அது வரைக்கும் 25 ஸ்லோகங்கள் இருக்கு. அதுக்கப்புறமா 33வது அத்தியாயத்தில் திருப்பி இந்த யுத்தம் கண்டினியூ ஆகி எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு, அதுக்கப்புறம் அமிர்தத்தை தூக்கிண்டு அவர் வர வழியில் விஷ்ணு பகவானை பார்த்து 2 பேரும் வரம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறார் இல்லையா, அதோட வந்து இந்திரன் வந்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப்காக கேட்குறா இல்லையா, அது வரைக்கும் மொத்தம் 25 ஸ்லோகம். அதுக்கப்புறம் 34வது அத்தியாயத்தில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு, அதுக்கப்புறம் நீ வந்து அப்புறமா தூக்கிண்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரியா இந்திரன் வந்து தூக்கிண்டு போய் அந்த பாம்புக்கு நாக்கெல்லாம் பொழந்து போகிறது இல்லையா, அதுதான் 34வது அத்தியாயம், 26 ஸ்லோகங்கள். அடுத்த 35வது அத்தியாயத்தில் எல்லா பாம்புகளினுடைய பெயர்களும் வருது, 19 ஸ்லோகம். அப்புறம் 36வது அத்தியாயத்தில் இந்த இவா வந்து சாபத்திலேருந்து விடுபடுறதுக்கு இந்த 1000 பாம்புகளும் என்ன திட்டமிட்டார்கள் அப்படின்னு கேட்கறதும், இவர்கள் வந்து அந்த சேஷநாகம் வந்து எப்படி போய் பிரம்மாஜி கிட்டேருந்து வரணை வாங்கிட்டார் அப்படிங்கிறது 36வது அத்தியாயம், 25 ஸ்லோகாஸ். 37வது அத்தியாயத்தில் இவா எல்லாம் குரூப்பாக வந்து அபிஸ்து மாதிரி கையை தூக்கி ஐடியா கொடுக்குறாளே வாசுகிக்கு, அது 37th சாப்டர், 34 ஸ்லோகாஸ். அதுக்கப்புறம் 38வது அத்தியாயத்தில் ஏலாபத்ரன் வந்து இதுக்கான சொல்யூஷனை வந்து சொல்றது, அது 19 ஸ்லோகங்கள். 39வது அத்தியாயத்தில் 14 ஸ்லோகாஸ். அதுதான் வந்து இதுக்கப்புறம் சமுத்திர மத்தனத்துக்கு அப்புறம் பிரம்மாஜி வந்து ஆமாம் ஏலாபத்ரன் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் 40வது அத்தியாயத்தில் 32 ஸ்லோகம். அதில் வந்து ஜரத்காருவினுடைய பெயரை விளக்கம் கேட்குறார். அந்த பெயர் விளக்கம் கொடுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் பரீட்சித் வந்து செத்த பாம்பை வந்து மாலையாக போட்டு ஹஸ்தினாபுரம் போகும் வரை அது வந்து சொல்லப்படுறது இல்லை. அதுக்கப்புறம் ஸ்ருங்கி அண்ட் கிருஷ, அந்த கிருஷ்ணன் வந்து டீஸ் பண்ணுறது வரைக்கும் சொல்லப்படுறது. 41வது அத்தியாயத்தில் ஸ்ருங்கி கொடுக்குற சாபம், 33 ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் 42வது அத்தியாயத்தில் ஸ்ருங்கிக்கு ஷமிகர் கொடுக்குற அட்வைஸும், அதுக்கப்புறம் இவா 2 பேர் கடைசியாக யார், கஷ்யப்ப இந்த மருத்துவ பிராமணனும் தக்ஷகனும் மீட் பண்ணுறது வரையில் 41 ஸ்லோகங்கள். ஸோ இது வரைக்கும் இன்னி கிளாஸில் 384 ஸ்லோகாஸ் கவர் பண்ணியிருக்கோம். சரியா? மேலே என்ன
ஆகிறது அப்படிங்கிற கதையை அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ராஷர்யவசः சரோஜமமலம் கீதார்த்தகந்தோத்கடம் நானாख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुधा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिनः श्रेयसे. यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामः. கதை முடிச்சுட்டு சுவாமி பேசலாம் பார்த்தோம். எல்லாருமே சிரிக்கிற மாதிரி. ஹர நம பார்வதி பதயே. சிற்றம்பலம்